அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி யாருக்கு சாதகமாக இருக்கும்? அதாவது இன்றைக்கி ஜூலை 12, 2025 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கோம் எல்லாருமே. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 13,00,000 பேர் 13,00,000 பேர்கிட்ட எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3,935 போஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு போஸ்ட்டுக்கு 350 பேர் போட்டியாளர்களாக இருக்காங்க. ஒரு போஸ்ட்டுக்கு எத்தனை பேர் போட்டியாளராக இருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 350 பேர் வந்து போட்டியாளராக இருக்காங்க. ஓகேங்களா? புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து பிடிஎஃப்மே டெலகிராமில் இருக்குது. தினம் லைவ் கிளாஸ் போய்கிட்டு இருக்குது, அதையும் நீங்கள் பாருங்கள். புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த காணொலிக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சி இப்போ 2025 ஜூலை 12 எக்ஸாம் எழுதியிருக்கோம். கிட்டத்தட்ட 3,935 போஸ்ட்டுக்கு. இதில் வந்து பார்த்தோம்னா என்ன நடந்திருக்கு, நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு என்ன சாதகமாக இருக்க போகுது, என்ன பாதகமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம எப்போவுமே வந்து பார்த்தோம்னா தமிழுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 50 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிருவோம் நம்ம. ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேள்வியும் வந்து நம்ம படித்து ஒரு அனலிட்டிக்கலாக நம்ம கவனமாக பார்த்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு கொஷினுமே டக்குன்னு எடுத்தோமா, தேவநேய பாவனர் ஞாயிறு என்ற மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார், கவி ஞாயிறு தாராபாரதி அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோன்னே குத்துற மாதிரி இல்லை. இந்த கொஷின் பார்த்தோன்னே டிக் பண்ணுற மாதிரி இல்லை. இந்த கொஷின் ஒவ்வொரு கொஷினுமே ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு கொஷினுமே கவனமாக வாசிக்க வேண்டியதாக இருக்குது. இளமை பெயர்ன்ற நம்ம மான் படிச்சிருப்போம், இவங்க நவ்வின்னு கொடுத்துருக்காங்க, முதலைன்னு கொடுத்துருக்காங்க. விலங்குகளோட இளமை பெயர் என்ன, இப்படி ஒவ்வொரு கொஸ்டினுமே நம்ம ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ தமிழுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரா டைம் எடுத்திருக்குமா அப்படின்னா, எல்லாத்துக்குமே எக்ஸ்ட்ரா டைம் எடுத்திருக்கும். கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே எக்ஸ்ட்ரா டைம் எடுத்திருக்கும். தமிழில் வந்து பார்த்தோம்னா 100 கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60-70 கொஸ்டின்ட்ட வந்து மேக்ஸ் மாதிரி இலக்கணம் கொடுத்துருக்காங்க. இப்போ இலக்கணத்துக்கே நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையாக கவனமாக நடத்தல் அந்த வினையச்சம் ஒருமை பன்மை நீக்குக, இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ரொம்ப கவனமாக நம்ம பார்த்து அடிக்கிற மாதிரி சூழ்நிலையாக இருந்துச்சு தமிழை பொறுத்த வரைக்கும். ஸோ தமிழுக்கு நம்ம 40 நிமிஷம் 40 நிமிஷத்தில் நம்ம 50 நிமிஷம் முடிச்சிடும்னு நினச்சாலும் கண்டிப்பாக இது 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் டயத்தை நிறைய தின்றுருக்கும், டயத்தை நிறைய எடுத்திருக்கும். மேக்ஸ் நம்ம ஈஸியாக போட்டிருப்போமா, செகண்ட் ஒன் மேக்ஸ் நம்ம சீக்கிரம் எக்ஸ்ட்ரா போட்டுருக்கலாம்னா மேக்ஸுக்கு கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா டைம் நமக்கு இழுத்துருக்கும். மேக்ஸ் நம்ம போட்டு பார்த்தா தான் வர்ற மாதிரி இருந்திருக்கும். எல்லாராலையுமே கரெக்டான கொஸ்டின்ஸ் அடிச்சிருக்க முடியாது. மேக்ஸுக்கும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா டைம் இழுத்துருக்கும். இப்போ கேட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா நண்பர்களுமே வந்து டைம் பத்தலை கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு உண்மையில் கொஸ்டின் கொஞ்சம் பாசிக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இலக்கணமாக ஃபஸ்ட் டைம் கேட்குறதுனால கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு. உண்மையிலே கொஸ்டின் எல்லாராலையுமே டக்குன்னு பதில் சொல்கிற மாதிரி இல்லாமல் இருந்துச்சு, ஈஸின்னு சொல்கிற மாதிரி இல்லை. நமக்கு இதோட ஒப்பிடுறப்ப குரூப் 1 ஒப்பிடுறப்ப குரூப் 4 வந்து ரொம்ப கடினமாக இருந்துச்சு. நம்ம இப்போ தான் போன மாதம் ஜூன் 15 குரூப் 4 எழுதிட்டு வந்தோம், குரூப் 1 எழுதிட்டு வந்தோம் 2025 ஜூன் மாதம் 15 குரூப் 1 கூட நம்ம எளிமையான ஜிகே அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, மேக்ஸ் எளிமையாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா குரூப் 4 தமிழ் வந்து 10ஆம் வகுப்பு தரம் தான் சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் 10ஆம் வகுப்பு தரத்தில் இல்லை. இது வந்து பார்த்தோம்னா ஒரு முதுகலை பட்டதாரி படிக்கிற மாதிரி, ஒரு டீச்சர் படிக்கிற மாதிரி, அந்த மாதிரி ரொம்ப ஹெவியாக ரொம்ப டெப்த்தாக இருந்துச்சு. இலக்கணம் ஒவ்வொரு கொஸ்டினுமே எப்படி இருந்திருக்கு அப்படின்னா ரொம்ப டெப்த்தாக இருந்திருக்கு. ஒவ்வொரு கொஸ்டினுமே அனலிட்டிக்கலாக இருந்திருக்கு. ஒவ்வொரு கொஸ்டினுமே கவனமாக பார்த்து 1க்கு 2 தடவை சரியாக தான் போடுறோமான்ற மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்குற மாதிரி இருந்திருக்கு. நம்ம கரெக்டாக தான் அடிக்கிறோமா, இந்த கொஸ்டினுக்கு இதான் ஆன்சரான்னு சொல்லி 1க்கு 2 தடவை நம்ம பார்த்தாலுமே இதாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ தமிழுக்கு கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா டைம் இழுத்துருக்கும், மேக்ஸுக்கும் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா டைம் இழுத்துருக்கும். ஓகேங்களா? இது இயல்பாக தான் போயிருக்கும். அதை தவிர்த்து நம்ம வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் நிறைய விட்டுருக்கோம். நம்ம அதாவது தெரியாத கொஸ்டின் கூட நமக்கு தெரியலன்னு சொல்லி மனசு நிம்மதி அடைஞ்சிருது. ஆனால் தெரிஞ்ச கொஸ்டின் அந்த 5-6 கொஸ்டின் 7 கொஸ்டின் நம்ம தப்பு பண்ணுறப்ப அந்த வழி பயங்கரமான வழியாக தான் இருக்கும். தெரிஞ்ச கொஸ்டின் நம்ம நிறையா கேர்லெஸ் மிஸ்டேக்காக விட்டுருக்கோம் நம்ம. ஓகேங்களா? ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸி நம்ம சொல்கிறோம், ஆனால் ஜிஎஸ் வந்து ஈஸி கிடையாது. நமக்கு டேரெக்டாக வந்து 2-3 கொஸ்டின் தெரிஞ்சதுனால பெரியாரோட சுயமரியாதை இயக்கம், குடியரசுத் தலைவர் யார் சிறப்பு விருந்தினர்களாக வந்தாங்க, இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ கான்ஸ்டியூஷன்லேருந்து கொஸ்டின் கேட்கவே இல்லாத மாதிரி தான் இருக்குன்னு, ஹிஸ்ட்ரியிலேருந்து அவ்வளோ கொஸ்டின் கேட்காத மாதிரி தான் இருக்குது. எக்கனாமிக்கிலேருந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை 2024-25 ஒரு 4 கொஸ்டின், எண்ணெய் வித்துக்கள் அதோட எவ்வளோ ரேட் எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஜிஎஸ்மே வந்து கொஞ்சம் கடினமானதாக இருந்துச்சு. நார்மலாக பார்த்தோம்னா தமிழில் நம்ம நார்மலாக 80லேருந்து நம்ம 95 வரையும் கணக்கு பண்ணி வச்சுருந்தோம்னா நம்ம 60லேருந்து இப்போ ஒரு 70 கொஸ்டின் அடிக்கிறதே பெரிய விஷயந்தான். ஓகேங்களா? கணிதத்தை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 20 கொஸ்டின் அடிக்கிறது பெரிய விஷயந்தான்.
ஓகேங்களா? அதே மாரி ஜெனரல் ஸ்டடீஸில நம்ம ஈஸின்னு சொல்றோம். 50லேருந்து 52 கொஸ்டின் அடிக்கிறது பெரிய விஷயம் தான். நார்மலா வந்து பார்த்தோம்னா, ஆவரேஜா நம்ம இல்ல ஒரு 142 கொஸ்டின் அடிக்கலாம் நண்பர்களே. இதுக்கப்புறம் இனிமே இதுலருந்து கட் ஆஃப் எவ்வளோ ப்ரிடிக்ட் பண்ண முடியும்னு சொல்லி நம்ம அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம் நம்ம. ஓகேங்களா? ஒரு 140 கொஸ்டின்றது ஒரு ஆவரேஜா நம்ம அடிக்கிற மாரி இருக்கு. ஆனா கண்டிப்பா வந்து கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியாக தான் வாய்ப்பு இருக்கும். போன தடவ மாரி 166க்கு மேல போக வாய்ப்பு இருக்காது. கட் ஆஃப் சம்மந்தமான வீடியோக்கள் நான் அடுத்த வீடியோல நான் அப்டேட் பண்றேன். குரூப் 2க்கு நீங்க மனம் தளர்ந்துற வேணாம். குரூப் 2க்கு நம்ம எப்படி படிக்கலாம்? சிலபஸ் என்ன படிக்கிறது, அதுக்கான வேர் டு ஸ்டடி எப்படி படிக்கிறது, வேறு மற்ற புத்தகங்கள் என்ன படிக்கிறது, அவுட் சோர்ஸ் என்ன படிக்கிறது, இதற்கான நம்ம பார்ப்போம் அடுத்து வந்து. ஏன்னா திராவிட இதயம் ஒரு நடேசனார் அதெல்லாம் வந்து வெங்கடேஷனோட தற்கால வரலாற்று அந்த புத்தகத்தை நம்ம படித்து தான் ஆகணும். ஸோ வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ் நம்ம கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஸோ அதுக்கான ஸ்கூல் மெட்டீரியல் நான் படிக்கிறதும் வேர் டு ஸ்டடி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். புதிய நண்பர்கள் வந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான பிடிஎஃப் எல்லாமே அதில் நான் போட்டிருக்கேன். நான் புதிய நண்பர்களுக்கு வந்து இந்த தினம் லைவ் கிளாஸ் போய்கிட்டு இருக்கேன், அதுவும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஓகே, இந்த வகுப்பு உங்களுக்கு பயனுள்ள இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். புதிய நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.